பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாய் அப்பா உறவுகளே, எல்லோருக்கும் சாய் அப்பாவின் அன்பான ஆசிர்வாதங்களும் அருளும் அமைதியும் கிடைக்கட்டும். இன்றைய சாய் அப்பாவின் அருள்மொழியை கேட்போமா? என் குழந்தைகளே, என்னை நம்பி என் பெயரை உச்சரித்து மனதில் துயரத்துடன் அல்லாமல் நம்பிக்கையுடன் என்னை அழைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு மௌன பிரார்த்தனையும் என்னை அடைந்து கொண்டிருக்கிறது. இன்று நான் சொல்ல போகும் வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. இவை உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் என் அருளின் விதைகள். இதை கேட்டால் உன் உள்ளம் குளிர்ந்து நெஞ்சில் இருந்த பாறை போல் இருந்த கவலை கரைந்து போகும். கேட்டுக்கொள் என் தங்கமே. இத்தனை நாட்களாக நீயே உன்னோடு போராடிக் கொண்டிருந்தாய். எதுவும் சரியாக முடியவில்லை என்று நினைத்து மனம் நொந்து கொண்டிருந்தாய். நீ எடுக்கிற முயற்சிகள் பலனளிக்கவில்லை. உன் உழைப்புக்கு எதுவும் கிடைக்கவில்லை. உன் வாழ்வில் நல்லது எப்போது வரும் என்று காத்திருந்தாய். அப்படி நீ காத்திருந்த அந்த நொடிக்கு நான் இப்போது வந்து நிற்கிறேன். இனி உன் வாழ்க்கை மாறப்போகிறது. இது நான் தரும் உத்தரவு. உன் கஷ்டங்கள் எல்லாம் கதவின் வெளியே நிற்கப் போகின்றன. உனக்கு வந்த துன்பங்கள், வருத்தங்கள், நிம்மதி இல்லாத நாட்கள் இவை எல்லாம் முடிவை அடைந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை தொடங்கப் போகிறேன். நீ பார்க்க போகும் மாற்றம் உன்னை ஆச்சரியப்படுத்தும். என் குழந்தையே, காணாமல் போன செல்வம் உன்னிடம் திரும்பி வரும். நீ இழந்த வாய்ப்புகள் மீண்டும் உன் கைகளில் விழும். நீ எதிர்பார்த்த நல்லது தாமதமாகி இருந்தாலும் அதை நான் நிறைவேற்றாமல் விட மாட்டேன். நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்க உனக்கு நான் சக்தி தருகிறேன். நீ 1000 முறை முயன்றாலும் ஒருமுறை கூட வெற்றி இல்லாமல் இருந்த நாட்கள் போய்விட்டன. இப்போது உன் வாழ்வில் சுபகாலம் பிறந்துவிட்டது. இந்த நாளை நான் உன் வாழ்க்கையை மாற்றும் நாளாக அமைத்து விட்டேன். என் செல்லமே, உனக்கு தெரியும் நீ எத்தனை கண்ணீர் சிந்தினாய், எத்தனை இரவுகளில் நீ தூக்கமின்றி கிடந்தாய். உன் மனதில் எத்தனை கேள்விகள் எழுந்தது. ஏன் என் வாழ்க்கை இப்படி? ஏன் நல்லது நடக்கவில்லை? ஏன் நான் மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று. நான் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் பார்த்தேன். உன் ஒவ்வொரு நிகழ்வையும் உணர்ந்தேன். நீ பேசிய ஒவ்வொரு அழுகுரலையும் நான் கேட்டேன். ஆனால் நான் உன்னை விட்டு விலகவில்லை. நான் உன் பின்னாலேயே இருந்து உன்னை கவனித்துக் கொண்டிருந்தேன். ஒரு தந்தை தனது குழந்தை பாதையில் தடுமாறும் போது எப்படி கவனித்து நிற்கிறானோ அப்படியே நான் உன்னுடன் நின்று கொண்டிருக்கிறேன். இன்று நான் சொல்ல போகும் முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? நீ விரைவில் பெரிய மாற்றத்தை காணப் போகிறாய். ஆகாயம் கூட உன் பக்கம் திரும்ப போகிறது. உன் முயற்சிக்கு பலன் கிடைக்கப் போகிறது. உன் வாழ்வில் செல்வம் பெருகப் போகிறது. நீ கவலைப்பட்ட அந்த கடன், அது விரைவில் முடியும். நீ மனதில் வைத்த அந்த ஆசை, அது நிறைவேறும். உனக்கு வராத அதிர்ஷ்டம், அது உன்னை தேடி வந்து சேரும். நீ காத்திருந்த நன்மை இனி தாமதிக்காது. ஏனென்றால் நான் உன் வாழ்க்கையை தொடங்கிவிட்டேன். என் குழந்தையே, உன் வாழ்வில் நான் ஏற்படுத்த போகும் அற்புதத்தை நீ எதிர்பார்க்கவில்லை. அது உன் கனவை விட பெரியதாக இருக்கும். உனது சுற்றத்தில் உன்னை மதிக்காதவர்கள், உன்னை குறை சொன்னவர்கள், உன் முயற்சிகளை கேலி செய்தவர்கள், அவர்கள் அனைவரும் தங்கள் தவறை புரிந்து கொள்வார்கள். இன்று அவர்கள் உன்னை பார்த்து சிரித்தாலும் நாளை அவர்கள் உன்னை பார்த்து வியப்பார்கள். அந்த அளவுக்கு நான் உன் வாழ்வில் உயர்வு தரப்போகிறேன். என் தங்கமே, நீ யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. என்னிடம் சரணடைந்து என்னை நம்பிவிட்டு முன்னே போ. நான் உன் பாதையில் நடந்து கொண்டு வழி காட்டுவேன். நீ ஒரு அடியை எடு. நான் 10 அடி முன்னே சென்று கதவுகளை திறப்பேன். என்னை நினைத்து ஆரம்பித்த எந்த பணியும் தோல்வியடையாது. என்னை நம்பிய மனம் ஒருபோதும் வெறுங்கையாக மாறாது. குழந்தையே, இப்போது இருந்து உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போவது நிம்மதி, செல்வம், நல்ல பெயர், வாய்ப்புகள், உயர்வு, ஆசைகள் நிறைவேறுதல், தைரியம், அமைதி, இவை அனைத்தையும் நான் உன் கைகளில் வைக்க வந்திருக்கிறேன். இனி நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்பிக்கை. நீ என்னை முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் அழைத்தால் நீ கேட்டதை நான் தராமல் இருப்பேனா?
நான் உன்னை வெறுங்கையுடன் அனுப்ப மாட்டேன். நீ ஏங்கினது, நீ எதிர்பார்த்தது, நீ பிரார்த்தித்தது அவை அனைத்தும் உன்னை தேடி வரும். உன் வீட்டின் வாசலில் நல்லது நின்று காத்திருக்கிறது. அதை உன்னுள் அனுப்பப் போவது நான். நீ வாழ்க்கையில் சந்தித்த துன்பங்கள் உன்னை பலவீனமாக்கவில்லை. அவை உன்னை மேலும் வலிமையானவராக உருவாக்கிவிட்டன. நீ சிதறி போகவில்லை. நீ நொந்தாலும் அழுந்தாலும் மீண்டும் எழுந்தாய். அது உன் மனதின் தூய்மையும் உன் நம்பிக்கையின் ஆழத்தையும் காட்டுகிறது. உன் இந்த உள்ள தூய்மையையே பார்த்து நான் உன்னிடம் கருணை பொழிகிறேன். நீ விழுந்த இடத்தில் இருந்து உன்னை தூக்கி நிறுத்தப் போகிறேன். எந்த தந்தையும் தனது குழந்தை விழுந்தால் உடனே ஓடி வந்து தாங்கிக் கொள்வான். அப்படியே நான் உன் பக்கம் ஓடி வருகிறேன். உன்னை உயர்த்தி தூக்கி செல்வ வழியில் நிறுத்தப் போகிறேன். என் செல்லமே, நீ உன் வாழ்வில் இழந்ததை எதுவும் வீணாகவில்லை. உனக்கு துன்பம் தருபவை நீங்குவதற்காகவே நான் சிலவற்றை எடுத்தேன். உன்னை வலிமை அடையச் செய்வதற்காகவே உன் வாழ்வில் சில தாமதங்கள் வந்தன. நீ தகுதி இல்லாத இடத்திலிருந்து, தகுதி இல்லாத மனிதர்களிடமிருந்து, தகுதி இல்லாத சூழ்நிலைகளிலிருந்து நான் உன்னை பிரித்தேன். ஏனெனில் நான் உன் எதிர்காலத்தில் பெரிய அருளை வைத்திருந்தேன். குழந்தையே, இனி நீ பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கை நிலை மாறப் போகிறது. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி தரப்போகிறது. நீ தொடும் இடங்களில் அதிர்ஷ்டம் பிறக்கப் போகிறது. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் முன்னேற்றமாக மாறப் போகிறது. உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக அடங்கி கிடக்கும் அந்த ஒரு ஆசை உண்டு அல்லவா? ஒரு கனவு, ஒரு விருப்பு, ஒரு வேண்டுதல், அது இப்போது நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, நீ வாடிய நாள்கள் போய்விட்டன. நீ அழுத இரவுகள் முடிந்துவிட்டன. இனி உன்னை புன்னகையால்தான் நான் பார்க்கப் போகிறேன். உன் வீட்டில் மகிழ்ச்சி வாசம் செய்ய போகிறது. உன் முகத்தில் நிம்மதி குடியேறப் போகிறது. உன் மனதில் அமைதி பிறக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த நல்லது வந்துவிட்டது. சற்று பொறுமையுடன் கூடிய நம்பிக்கை போதும். குழந்தையே, நீ ஒருவரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. நீ ஒருவரையும் பயப்பட வேண்டியதில்லை. நானே உன் தந்தை, நானே உன் பெரிய பாதுகாப்பு. உன் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ நடந்து செல்லும் பாதையில் நான் முன்னே சென்று நிழல் போல உன்னுடன் நடந்து கொண்டிருக்கிறேன். நீ எந்த சோதனையையும் தனியாக சந்திக்க வேண்டியதில்லை. நான் உன் சோதனை கடலில் கப்பலாக உன்னுடன் இருக்கிறேன். குழந்தையே, இனி உன்னிடம் என்ன நடக்கப் போகிறது தெரியுமா? உன் வாழ்க்கை உயரப் போகிறது. உன் வாழ்க்கையில் செல்வம் பெருகப் போகிறது. நல்ல செய்திகள் தொடர்ச்சியாக உன் வீட்டுக்கு வரப்போகின்றன. உனக்கு உலகம் தராத மதிப்பை நான் தரப்போகிறேன். நீ காணாமல் போன அதிர்ஷ்டத்தை நான் உன் கைகளில் வைத்து விடுகிறேன். நீ இழந்த பணத்தை நான் இரட்டிப்பாக உனக்கு தரப்போகிறேன். நீ அறியாமல் உன்னை துரத்தி வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து போகின்றன. இது நான் உனக்கு தரும் அருள்வாக்கு. என் தங்கமே, நீ ஏமாந்ததாக நினைக்கும் அந்த அனுபவங்களும் உன்னை உயர்த்தும் படிக்கட்டுகள்தான். சிலர் உன்னை விட்டு சென்றார்கள். சிலர் உன்னை காயப்படுத்தினார்கள். சிலர் உன் நம்பிக்கையை உடைத்தார்கள். ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்வது, அவர்களுக்கு நன்றி சொல். ஏனென்றால் அவர்கள் உன் வாழ்வில் இடம் இல்லை. நான் உனக்கு கொடுக்க போகும் உயர்வுக்கு அவர்கள் தகுதியில்லை. உன் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கும் சுபீட்சமான நிலைக்கு அவர்கள் வர முடியாது. குழந்தையே, நீ இனி கரைய வேண்டிய அவசியமே இல்லை. நீ இனி துன்பப்பட வேண்டியது இல்லை. நீ இனி சாதாரண வாழ்க்கை வாழப் போவதில்லை. நான் உன்னை முன்பு இருந்ததைக் காட்டிலும் 10 மடங்கு மேலாக உயர்த்தப் போகிறேன். உன் வருமானம் உயரப் போகிறது. உன் முயற்சிக்கு பலன் கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் செல்வம் ஓடிப்போய் வரப்போகிறது. இதெல்லாம் கனவு அல்ல, நான் தரப்போகும் நிஜம். என் குழந்தையே, நீ வேண்டியதை கேட்டால் போதும். நீ மனதை திறந்து என்னிடம் பேசினால் போதும். என்னுடைய அருள்வாசல் எப்போதும் திறந்திருக்கும். நீ என்னிடம் கேட்ட ஆசைகள் அனைத்தும் உனக்கு அவசியமான நேரத்தில் நான் நிறைவேற்றித் தருவேன். நான் தந்தையாக, நான் காவலனாக, நான் தோழனாக, நான் வழிகாட்டியாக உன்னோடு இருந்து கொண்டு இருக்கிறேன். நீ மாறாமல் என்னை நம்பினால் உன் வாழ்க்கையை நான் முழுமையாக மாற்றி காட்டுவேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை.